இலங்கை இந்தியா இடையிலான உறவு வரும் நாட்களில் மேலும் வலுப்பெறும் என இலங்கை தூதரக அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். பிஜேபி உலக தமிழ் சங்கம் சார்பில் இலங்கையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நிறுவ 16 திருவள்ளுவர் சிலைகள் வடிக்கப்பட்டுள்ளன. இந்த சிலைகள் நாளை இலங்கைக்கு அனுப்பப்பட உள்ளன. இது தொடர்பாக சென்னை அடையாறில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிஜேபி உலக தமிழ் சங்கத்தின் தலைவர் பிஜி சந்தோஷம், இலங்கை தூதரக அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய கிருஷ்ணமூர்த்தி, இந்தியா இலங்கை உறவில் ஒரு புதிய பரிணாமம் என்றார். அண்டை நாடான இலங்கை நமக்கு மிகவும் வேண்டிய நாடு, நட்புறவு நாடு. அந்த நாட்டிலே தமிழ் மக்கள் அதிகம் இருக்கின்ற 16 இடங்களில் வடக்கு மாநிலங்களில் திருவள்ளுவர் சிலையை அனுப்ப ஏற்பாடு செய்கின்றோம். இலங்கை இந்திய உறவுகளில், குறிப்பாக இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான உறவுகளில் ஒரு புதிய பரிணாமத்தை தோற்றுவிக்கின்ற ஒரு நாளாக நான் இதை கருதுகின்றேன். நாளை மறுநாள் இலங்கைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றது. அங்கு சென்ற பிறகு ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் அல்லது மாகாணத்தில் உள்ள வடக்கு, கிழக்கு, மலையகம் மற்றும் ஏனைய பிரதேசங்களுக்கும் இது எடுத்துச் செல்லப்பட்டு இந்த சிலை நிறுவப்படும்.